ஹலோ ஹார்ட்ஸ். யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட் ரெடி பண்ண எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ இல்லையோப்பா, ஆனால் கமெண்ட் மட்டும் தப்பு டப்புன்னு போட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி போட்ட கமெண்ட் எல்லாம் எவ்வளோ எவால்வேட் ஆகுதுன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாமா? சென்னை வந்த முதல் வேளையாக விவேக் வீட்டிற்கு சென்ற விஜய். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஒரு தல ரசிகர்கள் சார்பாக தளபதி விஜய் வாழ்த்துகிறேன். மனிதநேய மிக்கவர். பாரியா, தல ரசிகராக இருந்துட்டு தளபதியை பாராட்டுறாங்களாமா. இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கய்யா. நம்ம ரிஷிபிடியா ரிஷி சாருக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரூம் போட்டு யோசிச்சாலும் இவ்வளோதான் எழுதுவாங்களோ. லவ்வர்ஸ் சுற்றுவாங்க ஜோடியா, அம்பானி கிட்ட இருக்கு கோடி கோடியா, எப்போவுமே கத்தி எங்க ரிஷிபிடியா. அடேங்கப்பா, பெரிய ஆள்டா நீ. நம்ம மாக்காப்பாவை இப்படிலாம் கலாய்ச்சிருக்காங்க ஒரு பாருங்க பொண்ணு. நம்ம மாக்காப்பா எப்படி இருப்பார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை கமெண்ட்ல வேற நீங்க சொல்லணுமா? அண்ட் சீயிங் மேக்ஸிமம் செலிபிரிட்டிஸ் யூடியூப் சேனல், பட் ஐ கெட் ஹாப்பினஸ் வென் யூ சி யூ அண்ணா மை ஒட்டட குச்சி ப்ரோ. அவர் ஒட்டட குச்சின்றது உலகத்துக்கே தெரியும். நீங்க சொல்லி ரொம்ப செல்லமாக கூப்பிட்டு தான் எங்களுக்கு தெரியணுமா? கமெண்ட்ல பாருங்கப்பா. ஆசைப்படும் வயதில் பணமில்லை, பணம் இருக்கும் காலத்தில் அதற்கான வயது இல்லை. பாருங்க எவ்வளோ கவலைப்படுறாங்கன்னு வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் புசுக்குன்னு காட்டிட்டு போயிடுறீங்க. இதெல்லாம் வாங்கணும் நம்ம பசங்க ஆசைப்படுறாங்களா இல்லையா? அதையும் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும்ல. ஜிபி முத்தையா அவர்களே, நீங்கள் பெருசாக வளர்ந்துட்டு போகிறீங்க. அது எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். என் தாயின் மீது ஆணையாக நான் உன்னை நேரில் பார்த்து உன் வீட்டில் உணவு அருந்த ஆசைப்படுகிறேன் தலைவரே. தலைவரே, உங்களுக்கு என்ன வேணும்? என்கிட்ட இருப்பதெல்லாம் உங்களுக்கு தான். பாரியா, இப்படியெல்லாம் வியூவர்ஸ் கிடைக்கிறதுக்கு எங்கேயோ போகிறீங்க போங்க. இங்கே பாருங்கள், அகமத் சார் சேனலில் ப்ரோ, இந்த திவ்யானால தான் நான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டட் சேனல் வச்சுருக்கேன். என் சேனல் இங்கிலீஷில் சர்ச் பண்ணுனா இந்த திவ்யா பற்றிய ட்ரோல் வீடியோஸ் தான் காட்டுது. நான் சேனல் வேறு இங்கிலீஷில் மாற்றி கூட பார்த்துட்டேன் ப்ரோ. நோ யூஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாத. சர்ச் பண்ணி நான் நிறைய பேர் சொல்கிறாங்க படிக்கலான்னு உங்கள் சேனல் சர்ச் பண்ணுனா இந்த ட்ரோல் வீடியோ பார்த்து சிரித்து டைவர்ட் ஆகிட்டோன்னு. ஏன்டா திவ்யான்னு பேர் வச்சோன்னு யோசிக்க வச்சுறாங்க போல். ஐயோ ஐயோ, சேனல் நேமை மாற்றிட்டு போமா, இல்லைன்னா பெரிய கெசட்டில் மாற்றிடுமா. கவலையே படாதீங்க. அஸ்வின் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பெண்களை தொட்டு பேசுறதில்ல. அம்மா நல்லா வளர்த்துருக்காரு. காட் பிளஸ் யூ அஸ்வின். பொண்ணுங்க இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் மாறலப்பா. பசங்களை எவ்வளோ குட்னஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒன்று புரியுது, இவர் லைஃப்பில் ஒரு பொண்ணு உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். பட் வந்துட்டா அவள் தான் மகாராணி. வி ஆல் ப்ரே தட் வில் பி ஒரு செல்லம்மா. பாரியா, இந்த இன்டர்வியூவை ஃபுல்லாக பார்த்த ஒரு வியூவர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கலாட்டா இன்டர்வியூவில் அஸ்வின் கிட்ட லவ்னா உங்களுக்கு என்னென்னு கேட்டப்போ ஹீ செட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். இங்கே ஹீ செட் சிவாங்கி எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு காமிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. ஒரு குழுக்குள்ள தான். ஐயோ, அதுக்கு 15 பேர் லைக் வேற பண்ணியிருக்காங்க. அவங்க ஒன்று செய்கிறதுல இவங்களுக்கெல்லாம் ஜாலி பாருங்க. ஒன்று செய்கிறாங்களோ இல்லையோ. ஐயோ, இந்த வலிமை அப்டேட் கமெண்ட்ஸ் எங்கெல்லாம்ப்பா சுற்றுது. பாவம் பிளாக் ஷீப் சேனல்ஸ் அவங்க கிட்ட போய் இப்படி வரிசையாக கேட்டால் என்ன தான் பண்ணுவாங்க அவங்களும்? கிவ் த வலிமை அப்டேட், கிவ் த வலிமை அப்டேட் 4 தடவை கமெண்ட் பண்ணியிருக்கே தலை. நீலாம் என்ன தான் இருக்கியோ. ஐயோ, நம்ம சீரியல்ஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ட்ரெஸ் எடுக்க டைம் இருக்கிற பாரதிக்கு ஒரு டெஸ்ட் எடுக்க டைம் இல்லையே. பாருங்க, 8.7K பேர் லைக் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட்டை. எத்தனை பேர் அதே மைண்ட் செட்டில் இருக்காங்க பாருங்கள். அந்த நாடகத்தை கடுப்பாக கொண்டு போகிறாங்களோ. டியர் கண்ணம்மா, என்னோட அக்கா ஒரு டாக்டர் தான். வேணா அவள் கை காலில் வேணுனாலும் விழுந்து கூட்டிகிட்டு வரேன். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கவாமா? அதை பாரதி மூஞ்சியில் விட்டு எறிவோம். போங்க, டேரக்டர் கூட இப்படி யோசிச்சிருக்க மாட்டாரு. கமெண்ட் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. இந்த கமெண்ட்டை பாருங்கள். துப்புனா தொடச்சிக்குவோம் தீவு, அவசிய குவாலிஃபிகேஷன், சூடு சொரணையே இல்லாமல் எல்லாரையும் துப்பணும். இஃப் யாராவது உங்களை துப்பினா தொடச்சி விட்டுட்டு அடுத்த வீடியோவை பதிவு பண்ணணும். பாருங்கய்யா, யூடியூபர்ஸ்க்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஆள். வருஷம் வருஷம் ஒரு கிறுக்கன் கிட்ட மாட்டிக்கிறோமே சாமி சாமி. இப்போ மாதம் மாதம் ஒரு கிறுக்கங்க வராங்களே சாமி சாமி. ஐயோ, இந்த கிறுக்கனால உங்களை யார் பார்க்க சொன்னா? அவங்க இஷ்டத்துக்கு வீடியோ போடுறாங்க. பார்க்கணுன்னா பாருங்கள், இல்லைன்னா போய்கிட்டே இருங்கப்பா. ஒன்றும் செய்ய வேண்டாம். கொரோனா வந்த பின் என்ன செய்ய வேண்டும்னு அந்த வீடியோ போட்டதுக்கு பாருங்கள். ஒன்றும் செய்ய வேண்டாம். முதலில் செய்தி அலைவரிசையை பார்க்காமல் இருந்தாலே கொரோனா பயந்து ஓடிவிடும். பாருங்க, நியூஸே பார்க்க வேணான்னு சொல்லிட்டாங்க பொசுக்குன்னு. அடே, கொரோனா வந்து கியூர் ஆன பீப்புள்ஸ் இன்டர்வியூ பண்ணி போடுங்கடா. கொஞ்சம் பீப்புள்ஸ் சப்போர்ட்டாக இருக்கும். நல்ல விஷயம்தான். கேட்கணுமே, யார் கேட்குறா? நம்ம கர்ணன் சாங்குக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிஸ்னெக்ட் பண்ண எல்லாரும் கண்ணு தெரியாத அண்ட் காது கேட்காத, முக்கியமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க போல். இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த பாட்டை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் விடுங்க. பாத்ரூம்லலாம் டூர் போட்டாங்களே, அவங்களுக்கு கமெண்ட் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த கமெண்ட் எல்லாம் நான் உங்களுக்காகவே ஒரு 2-3 கமெண்ட் எடுத்து காட்டுறேன்.
அடுத்த முறை எங்களுக்கு செப்டி டேங்க் டூர் வேணும். போட்டுருங்க செப்டி டேங்க் டூர் கேட்குறாங்க. நான் இருக்கும் வாடகை வீட்டில் அனைவருக்கும் சேர்த்தே 2 பொது கழிவறை தான். இதை பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. உங்களின் இந்த பாத்ரூம் அறை அளவு ஒரு சொந்த வீடு இருந்தால் போதும்னு தோணுது. பாவப்பட்ட மனுஷங்க தாங்க. உங்கள் பாத்ரூமில் இவ்வளோ இருக்கா? எங்கள் வீட்டில் ஹமாம் சோப் மட்டும்தான் இருக்கும். நம்ம என்னத்தோடு சேர்ந்தவங்களா இருப்பாங்க போல இருக்குது. பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான். இந்த பழம் புளிக்கும்னு நினச்சிட்டு போக வேண்டியது தான். யார் என்ன சொன்னாலும் என் தாட் என்னவோ அது செஞ்சு தீர்வது ஒரு விதமான டேலண்ட் தான் போங்க. இந்த அளவு சைஸ் வீட்டில் தான் நான் வாழ்ந்துட்டு யூடியூப்குள்ளே வந்தேன். இப்போ யூடியூப் விட்டுலாம் போல தோணுது. நாமெல்லாம் எங்கே என்னைக்கு காசு சம்பாதிச்சு 4 இட்லி நம்ம காசில் சாப்பிட்றது. சோக்கா சொன்னம்மா கஷ்டம்தான் யூடியூப்பில் லைஃப் எல்லாம். அதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. அவங்கெல்லாம் ஃபேமஸான ஆளுங்க. அவங்கெல்லாம் யூடியூப் சேனல் என்ன எதில் போனாலும் அவங்களுக்கெல்லாம் மில்லியன் கணக்கில் கூட வியூஸ் வரும். நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு தான்ப்பா வரணும். சீரியல்ஸ்க்கு போடுற கமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஜவ்வாட்டு இழுக்கிறத கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. பாட்டு கச்சேரி டான்ஸு ட்ராமா இதெல்லாம் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்களாடா. ஃபஸ்ட்டு கல்யாணம் சீனை முடிங்கடா. ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போகிறீங்க. யதார்த்தத்தை கமெண்ட்டில் அப்படியே சொல்லிட்டா இருப்பாங்க. நம்ம ஹேமா மேம் சேனலுக்கு மேம் ஐ எம் ஃப்ரம் நார்த் இந்தியன் மேம். ஐ ஸ்டார்டட் வாட்சிங் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆஃப்டர் ரீமேக் இன் ஹிந்தி ஆஸ் அ பாண்டியன் ஸ்டோர்ஸ். யுவர் கேரக்டர் இஸ் ஃபென்டாபுலஸ் மேம். கீப் ராக்கிங் மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். பாரியா இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டப்பனியெல்லாம் வேற போடுறாங்களா? இந்த கமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியவே வருது. ஒரு ரியாலிட்டியான கமெண்ட்ங்க. யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்காகவே உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். முக்கியமாக கேர்ள்ஸ் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கமெண்ட்டை யோசிச்சு பாருங்கள். I don't know whether they will read or not. But when I see this function, I slightly feel hard about Manasa. Her family members, no one in the function. He may not be raised out her was about them, but definitely as woman she feels inside anyways true love never dies. It is true. Then automatically she rejoins with Sanjeev's support. உண்மையான விஷயம் தாங்க. எல்லா பொண்ணுங்களும் மேரேஜுக்கு அப்புறம் தன்னோட பேரண்ட்ஸ் நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி இல்லாதவங்களுக்கெல்லாம் அது பாக்கியம் இல்லாமலே போயிடுது. இந்த பொண்ணுக்கும் அதை தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் மேரேஜ்க்கு அப்புறம் ஃபேமிலி சப்போர்ட் வேணும், அவங்களோட பிறந்த வீட்டிலேருந்து ஃபேமிலி சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை தான். பட் அவங்களோட விருப்பப்பட்ட லைஃப்பை சூஸ் பண்ணுறதுனால அது இல்லாமல் போயிடுது. கமெண்ட் பண்ணியிருக்காங்க யதார்த்தமாக. லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட் பார்த்துடலாம். யூடியூபர்ஸ் நிறைய இருக்கிற மத்தியில் இவங்களுக்கு நிறையவே ஃபேன்ஸ் இருந்துச்சு. இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்கன்ற பேர் எல்லார்கிட்டையுமே இருந்துச்சு. அப்படி ஒருத்தவங்களுக்கு இப்படி ஒரு ட்ராஜடி நடந்ததுக்கு கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. எல்லாருமே அவங்க மனசை தேத்துற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு ரொம்ப ஆப்டாக ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. ஒருவர் அழுகும்போது இன்னொருவர் கண்ணில் கண்ணீர் வருகிறது என்றால் அந்த மனசு தாங்க கடவுள். நீங்கள் அழும்போது என்ன அறியாமல் நானே அழுதுட்டேன். ஆக்சுவலி அவங்க அழுததை பார்த்து அந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே அழுதுட்டாங்க. அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட எல்லாருமே நேச்சுரலாக போய் அவங்களோட மைண்டில் செட் ஆகிருந்தாங்க. பாவம் தான். நம்மளும் ப்ரே பண்ணிக்கலாம் அவங்களுக்காக, அவங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும்னு. ஓகேங்க, இந்த வீடியோ பற்றி நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க? இந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா பாய். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நிறைய கமெண்ட்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.